குருவே சரணம். தியானம். தியானம் ஒரு பார்வை. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தியானம் என்பது மன அமைதி பெற மனதை ஒரு நிலைப்படுத்தி செய்யப்படும் ஒரு பயிற்சியாகும். அமைதி, அன்பு, மகிழ்ச்சி ஆகிய இயற்கை வளத்தை மேம்படுத்தி உள் மன உணர்வை வழிபடுத்துவதே தியானம். நமது மனதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிலைப்படாத அது அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கு தியானம் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. எல்லோரும் நம் மனதில் உள்ள சுமைகளை குறைக்கவும் மனதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிலைப்படுத்தவும் தியானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அமைதி, அன்பு, மகிழ்ச்சி ஆகிய இயற்கை வளத்தை மேம்படுத்தி உள் மன உணர்வை வெளிப்படுத்துவதே தியானம். பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த தியானத்தை அதிகாலையில் 3 to 6 மணியும் மாலை வேளைகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் மறையும் வேளை தியானம் செய்வதற்கு சரியான நேரமாகும். தூய்மையான அமைதியான இடம் தியானம் செய்வதற்கு ரொம்ப அவசியமாகும். தியானத்தில் ஆரம்ப நிலையில் பல வகையான தடங்கல்களும் சிரமங்களும் வரத்தான் செய்யும். இதை கடந்து தான் முன்னேற வேண்டும். தியான காலம் ஆரம்ப காலத்தில் தியானம் நேரத்தை 5 நிமிடங்கள், பின் 10 நிமிடங்கள், பின் 15, பின் 30 நிமிடங்கள் என படிப்படியாக கொஞ்சமாக கூட்டுங்கள். ஒரு மாத காலம் இத்தியானத்தை தொடர்ந்து செய்தால் ஒரு இனம் புரியாத, இனம் தெரியாத மன மகிழ்ச்சி மன நிறைவு, மன நிம்மதி, அபரீதமான மன ஆற்றல் எல்லாவற்றையும் விட ஒரு புது மனிதராக நாம் மாறியிருப்பதை உணர்வீர்கள். வாழ்க்கையில் தியானம் ஒரு மறு பிறப்பு. வாழ்க்கையில் நமது ஒவ்வொரு செயலும் தியானத்தின் பின் அர்த்தம் உள்ளதாக, ஆனந்தம் தருவதாக தெரியும். கண்களிக்கு புகைசரிதம் காட்டாதே புருவ நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே வள்ளலார் அவர்கள் கதைத்தது. தியானம் செய்யும் போது நம் எண்ணங்கள் அங்கும் இங்கும் மூடும். கவலை வேண்டாம், கஷ்டப்பட்ட எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டாம். மனம் அழிந்தால் நீண்ட ஒரு பெருமூச்சு விட்டு பிறகு தியானத்தை தொடங்குங்கள். பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எண்ணங்கள் தானே திரும்பி வரும். மூச்சு இயல்பாக விடுங்கள். மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவிக்கொண்டே இருக்கும். சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு போய்கொண்டே இருக்கும். நேற்று உண்ட உணவு, உடைய போது, கேட்ட பாட்டு போன்ற சிந்தனைகள் எல்லாம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். சோதம் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி கதைக்கிறோம். பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவற்றை எல்லாம் கடந்து மனதை ஒரு நிலைப்படத்தை தியானம் செய்ய வேண்டும். தெளிவான சிந்தனையுடன் சரியான முடிவை எடுக்க என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மனோதிடம் தேவை. இந்த மனோதிடத்தை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழிகளில் மிக முக்கியமானது தியானம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தியானம் செய்தால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புத்தி கூர்மை கூடுகிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முடிவெடுக்கும் திறமை வளர்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனம் நிம்மதி பெறுகிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனம் நிறைவு பெறுகிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரத்த கொதிப்பு குறைகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. புது சிந்தனை, புதிய ஆற்றல், புதிய கலைத்திறன் வளர்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது அகப்பொழிவு. அந்த தீஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது பெருக்கிக்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனநோய்கள் அகழ்கிறது. இடைநிலை கை கூடுகிறது. ஸோ மூச்சு விடும் விகிதம் குறைகிறது. அதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆயுள் நீடிக்கிறது. உடம்பில் இருக்கும் நோய்கள் குறைகிறது. அன்பு, சாந்தம், ஆனந்தம், இன்பம் சுரைக்கிறது. சக்தி விரயமாவது தடுக்கப்படுவதுடன் உடலுக்கு ஒரு புதிய சக்தியும் உற்பத்தி ஆகிறது. மனம் இறுக்கத்திலிருந்து தளர்கிறது. உடல் முழுவதும் பூரண ஓய்வு கிடைக்கிறது. ஆக்சுவலி குறைவான பிராணம் வாய்வை செலவழிக்கிறது. மனிதனின் சிந்தனை சக்தியை தூண்டி விடுகிறது. தூக்கத்தினால் கிடைப்பதை விட உடலுக்கு அதிகமான ஓய்வு கிடைக்கிறது. ஸோ இவ்வளவு பயன்களையும் நாம் தியானம் செய்வதன் மூலம் அடைகின்றோம். என்ன காணொலியை பார்த்து வைக்க நன்றிகள். என்ன காணொலியில் பெரிய கதை தந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நன்றிகள்.